CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். டியர் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ICP அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டயக்ராம் எப்படி வரைகிறது, பேசிக்காக எந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா CA புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை நாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, சேல்ஸில் இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து 40 அப்படின்னா, ஸோ 100லேருந்து 40 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷனில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்துட்டு 30ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா, கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 30 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். நீங்கள் எப்படியெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கலாம் அப்படின்னா, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? கான்ட்ரிபியூஷன் கிடைக்குங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் 30ங்களா, ப்ராஃபிட் 30ங்களா, உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் 60 கிடச்சிருச்சுங்களா? இங்கே பாருங்கள், சேல்ஸ் வந்து 100ங்களா, வேரியபிள் காஸ்ட்டு 40ங்களா, மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் 60 கிடச்சிருச்சுங்களா? இங்கேயும் கிடச்சிருச்சு, இங்கேயும் கிடச்சிருச்சுங்க. இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை ஒரு டயக்ராமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த டயக்ராம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த பிரேக் ஈவன் சார்ட்டில் உங்களுக்கு சம்மு போட சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு டயக்ராம் வந்துட்டு உங்களை போட சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த பிரேக் ஈவன் சார்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இந்த டயக்ராமை நம்ம எப்படி போடுறது அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது எந்த சேஞ்சுமே ஆகாது. நீங்கள் எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும், எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ரேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிம்பாங்க. இங்கே இருந்து போடுறீங்க இல்லைங்களா, இது வந்து சேல்ஸ் லைன். இது வந்து உங்களுக்கு என்ன லைனுங்க? சேல்ஸ் லைன். இது வந்து டோட்டல் காஸ்ட். இது வந்து உங்களுக்கு என்னங்க? டோட்டல் காஸ்ட். ஸோ சேல்ஸும் டோட்டல் காஸ்ட்டும் எந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பேர் பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் மீன்ஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ இந்த ஏரியாவில், இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறோம். இதுக்கு கீழே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து லாஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டை என்னன்னு சொல்லுவாங்க? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 5 ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலாவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்களேன், ப்ராப்ளம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேல்ஸ் 2,50,000, டைரக்ட் மெட்டீரியல் 80,000, டைரக்ட் லேபர் 50,000, வேரியபிள் ஓவர்ஹெட் 20,000. இது எல்லாமே உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட்டு தான். உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் அவங்க கொஷினில் கொடுக்கல. ப்ராஃபிட் 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? சேல்ஸ் எவ்வளோங்க? 2,50,000. வேரியபிள் காஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணோம். வேரியபிள் காஸ்ட் எதெல்லாம் வேரியபிள் காஸ்ட்டுங்க? டைரக்ட் மெட்டீரியல் 80,000, டைரக்ட் லேபர் 50,000, வேரியபிள் ஓவர்ஹெட் 20,000. ஸோ 1,50,000 வந்துட்டு உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட். ஸோ 1,50,000 வேரியபிள் காஸ்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு 1 lakh ரிமைனிங் கிடைக்கும். 2,50,000 இருந்து 1,50,000 மைனஸ் பண்ணால் 1 lakh கிடைக்குங்களா? இது வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷனில் இருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க? ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஆனால் இங்கே கொஷினில் ப்ராஃபிட் வில் பி கிவன். ப்ராஃபிட் 60,000 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை? ஃபிக்ஸ்டு காஸ்ட் வேணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போ 1 lakhலேருந்து 60,000 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுங்க? 40,000 வருதுங்களா? ஸோ உங்களுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்துட்டு எவ்வளோங்க? 40,000. பாருங்கள், 1 lakhல 40 மைனஸ் பண்ணோம்னா 60,000 ப்ராஃபிட் வந்துடுதுங்களா? இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். ஃபார்முலா என்னங்க? சேல்ஸில் இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்குங்க. ப்ராப்ளம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. கேஸ் 1 சரிங்களா? கேஸ் 1ல் நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு 15,000 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் நமக்கு தெரியாது. வேரியபிள் காஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் வந்து 90%. கான்ட்ரிபியூஷன் தெரியாது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் நமக்கு தெரியும். ப்ராஃபிட் தெரியும். நம்ம வந்து மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு போடலாங்க. என்ன போடலாங்க? மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். நம்மளோட ஃபார்முலா என்னங்க? சேல்ஸில் இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷனில் இருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்குங்களா? இப்போது நமக்கு ப்ராஃபிட் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்துட்டு 30,000ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, ஏன்னா தலைகீழாக போடுறோம், ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் இங்கே போட்டுடலாங்க. சரிங்களா? அதாவது இங்கே மைனஸ் இருந்ததுன்னா தலைகீழாக போகும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 30,000 போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து சேல்ஸில் 90%ன்ட்டாங்க. சேல்ஸில் 90% வந்து வேரியபிள் காஸ்ட்டு. சேலுங்கிறது 100%. ஸோ கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருங்க? ஆட்டோமேட்டிக்காக 100ல் 90%னா 10ங்களா? ஸோ 10% வந்து 30,000னா 100% உங்களுக்கு 3 lakh வந்துருங்களா? தென் 90% வேரியபிள் காஸ்ட். 3 lakhோட 90% கேல்குலேட் எடுத்துக்கோங்க. 3 lakhோட 90% என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,70,000 வருங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் எவ்வளோங்க? 2,70,000. இந்த மெத்தடில் நீங்கள் யோசிக்கலாம். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். உங்களுக்கு இது ரெண்டும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் 90% கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து கேஸ் 1ஓட கான்செப்ட். கேஸ் 2 பாருங்களேன். நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு 2,000. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் 160 கொடுத்துட்டாங்க. வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் தெரியல. கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தெரியல. ப்ராஃபிட் இல்லை. இந்த கொஷினில் லாஸ் இருக்குது. ப்ராக்கெட்டில் இருந்தால் என்ன மீனிங்கு? லாஸ்ன்னு மீனிங்கு. மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது? மார்ஜினல் காஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேல் வந்து எவ்வளோங்க? அதாவது 2,000 யூனிட்டு. ஒரு யூனிட் வந்து 160 போட்டோம்னா 3,20,000. இதுதான் சேல்ஸ். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ இங்கே கான்ட்ரிபியூஷன், இங்கே கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000. வேரியபிள் காஸ்ட்டு நமக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணணும்? 3,20,000ல் 80,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் வந்து 2,40,000 வரும். இதுதான் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட். இதான் உங்களுக்கு என்னங்க? வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டு இதுலேருந்து இது மைனஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் நமக்கு தெரியல. ப்ராஃபிட் இங்கே இல்லை. லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்தா என்னங்க? லாஸ். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ இருக்கலாங்க? 82,000 இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடும்போது 80,000லேருந்து 82,000 மைனஸ் பண்ண முடியாமல் மைனஸில் வர சுச்சுவேஷன். ஸோ இது ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். இது தாங்க கான்செப்ட். தென் தேர்ட் ப்ராப்ளம் போடலாங்க. இப்போ மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது என்னங்க? சேல்ஸ் தெரியல நமக்கு. வேரியபிள் காஸ்ட்டு கொடுக்கல. கான்ட்ரிபியூஷனும் நமக்கு தெரியல.
கான்ட்ரிபியூஷனில் இருந்து சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க, ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க 25,000, ப்ராஃபிட் வந்து 50,000. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 75,000 வந்துடுதுங்களா. இப்போது வேரியபிள் காஸ்ட் சேல்ஸில் எத்தனை பர்சன்டேஜ், 75%ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து 100% நம்ம வச்சுக்கலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னங்க 25%. 25% 75,000னா 100% உங்களுக்கு என்ன வருங்க, 3 lakh வருங்களா. ஓகேங்களா. தென் 3 lakhோட 75% உங்களுக்கு 2,25,000. 3 lakhோட 75% வந்து 2,25,000. ஸோ சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது போட்டுக்கலாம். ஸோ 75,000 இஸ் ஈக்குவல் டு 25%. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 100% கிடைக்கும். ஸோ இந்த 75 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 lakh கொண்டு வந்துடலாம். 3 lakhோட 75% 2,25,000. ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் இதுதாங்க மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 3 கேஸ், இந்த 3 மாடல்லையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க.